ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேப்சலான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேப்சலான் எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கெபாப் செஞ்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாம்ராய் சாஸ், அப்புறம் ஃப்ரைட் ஆனியன் இது எல்லாம் தூவி அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ 500 கிராம்ஸுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட். ஸோ நீங்கள் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க, மல்லி பவுடர். அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிடுவோம். லெமனை மட்டும் புழிஞ்சு கரெக்டாக அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு சிவப்பா ரெட் கலராக வேணும் அப்படின்லாம் தேவையில்ல. உங்களுக்கு ஸ்பைசி நார்மலாக தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் கெபாப் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது கொஞ்சமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சிக்கன் போடணும். ஸோ சிக்கன் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியான பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 கிலோ சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் சிக்கனை பீசஸ் போடணும். ஸோ நான் இந்த சிக்கன் எப்படி குக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை பேனில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஒரு குச்சியில் சிக்கனெல்லாம் குத்தி அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் ஆகணும்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ இந்த குச்சியை தான் நான் சிக்கனை இது பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த குச்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் குச்சி கருகாது. இப்போ சிக்கனை இந்த மாதிரி நீங்கள் குத்தி வச்சுருங்க. ஸோ நீங்கள் சிக்கனை இந்த மாதிரி குச்சியெல்லாம் இல்லை, நானாக சும்மாவே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே அதுக்கும் சொல்லித்தரேன். சிக்கனை இந்த அளவுக்கு நீங்கள் பீசஸ் போட தேவையே இல்லை. ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சிக்கனை நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி அதவே தோசை தவாவில் நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க, ரோஸ்ட்டு பண்ணிடுங்க. நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். எல்லா சிக்கனையும் இதே மாதிரி இந்த குச்சியில் குத்தி வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி தோசை தவாவில் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் தோசை தவா எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு பட்டர் இல்லாட்டினா ஆயில் எதுலனாலும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த ஸ்கீவர்ஸு, இந்த குச்சியில் நம்ம குத்தி வச்சுருக்கோம்ல, இதை வரிசையாக அடுக்கி வச்சிடலாம். ஸோ 3 குச்சி வச்சா போதும். அப்போ தான் குக் ஆகும் நல்லா ஈவனாக. இப்போ இந்த குச்சியை நம்ம யூஸ் பண்ணுறனால என்னென்னா, எல்லா சைடுமே சிக்கன் குக் ஆகுதான்னு பார்த்துக்கிடணும். ஸோ நீங்கள் இப்போ ஒன் சைடு ஒரு 5 மினிட்ஸ், அடுத்த சைடு 5 மினிட்ஸ் அப்படி பிரித்து போட்டுக்கலாம். இல்லாட்டினா 2 மினிட்ஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சிக்கனை இந்த ஸ்கீவர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறனால என்ன பண்ணுறீங்கன்னா, சிக்கன் எந்த இடத்துலலாம் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணணும். இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்கீவர் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதிலேயே லைட்டாக எண்ணெய் விட்டு லைட்டாக அப்படியே சிக்கனை அங்கங்கே வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கீவர்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜூசினஸ் வேணும் அப்படின்றனால நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா இது எப்படின்னா கிரில் அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் அடுப்பை ரொம்பலாம் கூட்டி வைக்க வேண்டாம்.
கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போடணும். அப்புறம் வந்து சைடில் வந்து நீங்கள் வந்து திருப்புறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. சைடுலேயே குக் ஆகணும். உங்களுக்கு பார்த்தாலே வந்து சிக்கன் வந்து நல்லா அப்படியே அந்த ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டாக வந்து இருக்கும். லைட்டாக அப்பப்போ ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் வந்து எண்ணெயை வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப முக்கியம், சைடில் வந்து சிக்கனை வந்து குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சைடுலேயே வந்து சிக்கனை வந்து திருப்பி வைங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஓவன்லாம் இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் ஓவன்லேயே வச்சுடுங்க. இல்லாட்டினா ஏர் ஃப்ரையர் இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து தோசை தவாவில் நீங்கள் செய்கிறப்ப எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டேஸ்ட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஓவனில் ட்ரை பண்ணிங்கனாலும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி தோசை பேனில் ட்ரை பண்ணாலும் சிக்கன் வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து எல்லா சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகணும். அது வந்து ரொம்ப கருகலாக விடுறது. இது வந்து சிக்கன் வந்து நல்ல ஃப்ளேவராக வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்மோக்கினஸ் வந்து இதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலராக வரட்டணும். ஸோ அது கருகலாக இல்லை, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த சிக்கன்லேருந்து அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து வரும். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்து எல்லா சைடும் வந்து சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும், பட் பரவாயில்ல. ஏன்னா அவ்வளவு சிக்கன் கெபாப் வந்து ரொம்ப டேஸ்ட் ஆகணும்னா இந்த மாதிரிலாம் செய்யணும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சிக்கனை எடுத்துடலாம். எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஸ்கீவர்ஸ் இதையும் போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரைஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ரெடிமேட் ஃப்ரைஸே வந்து நிறையா கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃப்ரைஸு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து ஃப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா குக்காக லேட் ஆகும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அவங்க பேனில் வந்து எவ்வளோ பத்துமோ அவ்வளோ ஃப்ரைஸ் மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து வந்து நீங்கள் வந்து தனியாக வச்சுருங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்களே வந்து பொட்டேட்டோவில் வந்து ஃப்ரைஸ் வந்து செஞ்சு போட்டுடலாம். இது கொஞ்சம் வேலை. அதனால் வந்து நீங்கள் வந்து பெட்டர் வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃப்ரைஸ் வாங்கி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வேலையும் வந்து ஈஸியாகவே முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ரைஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சிக்கன் ஸ்கீவர்ஸ் வந்து நல்லாவே சூடு ஆறி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்து எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த கேப்சலான் செய்கிறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி கட் பண்ணணும்னா, அப்படியே சைடாக சுற்றி கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஒரு மிக்சடாக இருக்கும். சிக்கனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மாவு மாதிரி குக் ஆகிருக்கும். ஸோ வந்து நீங்கள் சிக்கன் குக் ஆகலை அப்படின்லாம் பயப்பட வேணாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சுற்றி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சிக்கன் கெபாப் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 3 சிக்கன் தான் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எல்லா சிக்கனுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 3 ஸ்கீவர்ஸ்க்கு மட்டும் எப்படி கட் பண்ணி இது பண்ணுறதுன்றதை வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கனை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயராக வந்து நம்ம வந்து இதை வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து சூடு ஆறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, சூடு ஆறி தான் இருக்கும், அப்போ தான் நம்மளை வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்ரோவேவில் வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து செகண்ட் லேயராக வந்து நீங்கள் வந்து சாமுராய் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியான ஃப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சாமுராய் வந்து வீட்டிலே வந்து வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்களே வந்து சாமுராய் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேயரில் வந்து என்ன செய்கிறீங்கன்னா சிக்கன் கெபாப் வந்து ஆட் பண்ணிடுங்க.
அப்புறம் வந்து அதுக்கடுத்து இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சாஸ் அப்புறம் வந்து ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசி லெவல் வந்து எவ்வளவோ அதுக்கேற்றப்பல வந்து சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைஸு. இப்போ வந்து இதில் வந்து சில பேர் வந்து சீஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த சீஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலை. இப்போ வந்து ஃப்ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஃப்ரைடு ஆனியன் இதுவும் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். ஸோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஃப்ரைடு ஆனியனை வந்து தூவி விட்டுருங்க. இப்போ வந்து சாம்பார் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரே தான் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றப்ப லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.